ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். கேப்சிகம் அல்வா குக் வித் கோமாளியில் கிரேஸ் அவங்க செஞ்சதை இப்போ நம்ம செய்யலாம். நான் 2 குடமிளகாய் சின்னது, 1/2 கப் சர்க்கரை, நட்ஸு கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன், நெய், ஏலக்காய் தூள், இவ்வளோதான். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம், பார்க்கலாம். நான் இப்போ குடமிளகாய் பேஸ்ட் அரைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். முந்திரி திராட்சையை வறுத்துட்டேன். கேப்சிகம் பேஸ்ட்டை இப்போ ஊற்றிக்கலாம். நம்ம கேப்சிகம் அரைச்சதை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கம்மியாக வச்சுருக்கேன், லோவில். இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை கிண்டணும். அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கணும். ஏலக்காய் மிக்சியில் இதை போட்டு அரைச்சதால் நான் அதுலேயே அரைச்சிட்டேன். நீங்கள் ஏலக்காய் அப்படி தனியாக வச்சுருந்து தனியாக போடுங்க. இதை நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை, நெய் இதெல்லாம் ஊற்றிக்கலாம். நல்லா டார்க்காக இருக்குது. கலரெல்லாம் சேர்க்க வேண்டாம். நம்ம இயற்கையாக சாப்பிட்றதுக்கு இந்த கலரே போதும். இது நம்ம புதுசாக வித்தியாசமான ஒரு காயில் செய்கிறது. அதனால் எல்லாருக்குமே இது விரும்பி சாப்பிட்ணும் ஆசை வரும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செய்யுங்க. நம்மளுடைய கேப்சிகம் பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ நாம் சர்க்கரையை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் பாகு தண்ணியாக ஆகுது நம்மளோட கேப்சிகம். இது நான் சும்மா ஒரு 50 கிராம் இந்த பாட்டில் இருந்துச்சு, அதனால் இதை மட்டும் ஊற்றிருக்கேன். இன்னும் வேணும்னா ஊற்றிக்கலாம். இந்த மெலன் சீடை போட்டுடலாம். இது இதுலேயே பச்சையாக இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுத்து. இப்போ கார்ன்ஃப்ளவர் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கிறேன். அல்வா நல்லா சுருண்டு வருது, ஒட்டாம. இப்போ நம்ம முந்திரி திராட்சை பாதி போட்டுக்கலாம். நான் 50 கிராம் நெய் சின்ன பாட்டில் ஊற்றிட்டு அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். நெய் ரொம்ப ஊற்ற வேணாம், நம்ம இந்த அளவே போதுமானது. பாருங்க, அப்படியே விழுது, அந்த அளவுக்கு இருக்கணும். ஒட்டாமல் இருக்குது. இது பாருங்க, வானல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அல்வாவை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.